இந்த வயசானவரு தனியா உட்காந்து செஸ் விளையாடிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் கூட இருந்தவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அவருடைய கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேர்ல போய் உட்காந்து இப்ப அவரை எதிர்த்தே விளையாட போறாரு. அதுவும் அவருடைய கெட்ட எண்ணத்தை. ஆனா இவரை விட இவருடைய கெட்ட எண்ணம் தான் ரொம்ப நல்லாவே விளையாடிக்கிட்டு இருக்கு. இப்ப இவரு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு தப்பு பண்ணிடுறாரு. இதனால அவருடைய கெட்ட எண்ணம் ஒரு பீஸ தூக்கிடுது. இப்ப திரும்பவும் ஒரு தப்பு பண்ணி இன்னும் 2 பீஸ் அவர் இழந்துடுறாரு. இப்ப அப்படியே மெதுவா இவரு தோத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. அந்த கெட்ட எண்ணம் அப்படியே ஜெயிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. இப்ப கடைசியா அந்த ஆட்டத்துல இந்த வயசானவர்கிட்ட குயின் மட்டும் தான் பாக்கி இருக்கு. அதனால அந்த வயசானவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த கெட்ட எண்ணம் ஒரு மூவ் பண்ணுச்சா அப்படின்னா செக்மெட் வச்சிரும். அப்பதான் அந்த வயசானவர் என்ன பண்றாருன்னா நம்ம தோக்க கூடாதா அப்படிங்கிறதுக்காக தனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாத மாதிரி அவர் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்த அந்த கெட்ட எண்ணம் அதோட கவனத்தை செதற விட ஆரம்பிக்குது. அந்த கேப்பை யூஸ் பண்ண இந்த வயசானவர் அந்த செஸ் போர்டை மாத்தி வச்சிடறாரு. இதனால கேம் டிராவ் ஆயிருது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரமும் இவர் விளையாடிக்கிட்டு இருந்தது அவரு கூடயே தான்.